அந்த திரைப்பட நடிகர் சட்டமன்ற எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவராக சிறப்பாக பணியாற்றினார். அனைத்து மக்களிடம் அன்பாக பழகக்கூடிய ஏழை எளிய மக்கள் மீது அன்பும் மற்றும் பாசமும் உள்ளவர். தென் மாவட்டத்தில் இருந்து சென்னை வந்து தன்னுடைய கடின உழைப்பால் ஒரு உயர்ந்த இடத்தில் நடிப்புத் துறையில் இடம்பெற்றவர். தேசிய திராவிட கழகத்தை இயக்கத்தை அரசியல் கட்சி துவக்கி அதை சட்டமன்ற வரலாற்றில் எதிர்க்கட்சிக்கு துணைத் தலைவராக உயர்வு பெற்றவர். இப்படி நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்து அந்த பணிகள் அனைத்து நடிகர்கள் மத்தியில் முன்வைப்பையும் பெற்றவர். பல நிலைகளில் தன்னுடைய கடின உழைப்பால் அவர் உயர்ந்த நிலைக்கு வந்திருந்த அருமை சகோதரர் அண்ணன் திரு விஜயகாந்த் அவருடைய மறைவு எங்களுடைய கழக உரிமை மீட்பு குழுவின் சார்பாக ஆழ்ந்த வருத்தத்தை இன்னைக்கு பொதுப்பேராக தேர்ந்தெடுக்கின்ற அந்நியார் அவர்களுக்கும் அவருடைய குமாரனுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிக்கும். அவருடைய ஆன்மா இறைவனுடைய திருவள்ளுவர் அமைதி கொள்ள வேண்டிய எங்களுடைய இதயபூர்வமான அனுதாபத்தை நல்ல நேரத்தை தெரிவித்துக் இயக்கத்தின் சார்பாக நாம் அனைவரும் ஒருவரும் கவனமாக இருக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.